மகிந்தவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி அதிரடி கைது. ஈஸ்டர் தாக்குதலில் பிள்ளையானுக்கு நேரடி தொடர்பு, வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள். நாட்டில் குற்றச்செயல்கள் அதிகரிப்பிற்கு முன்னாள் ஆட்சியாளர்களே பொறுப்பு. வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள உலக குழுக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள அனுர அரசு. ஐஸ் போதைப் பொருள் கடத்தலில் ஜேவிபிக்கும் தொடர்பு, அதிர்ச்சி கொடுத்த விமல் வீரவன்ச. நவம்பர் மாதம் முதல் நடைமுறையாக உள்ள புதிய திட்டம், வெளியான புதிய வர்த்தமானி. ஜேவிபிக்கு நீதி, தமிழீழ விடுதலை புலிகளுக்கு அநீதி, கேள்வி எழுப்பியுள்ள அர்ஜுனா எம்பி. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அதிரடி கைது செய்யப்பட்டுள்ளார். மகிந்தவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வன்னியாராச்சி இவ்வாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்படும் சொத்து தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமையினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை சட்டவிரோத சொத்துக்களை வைத்திருப்பது தொடர்பான ஒரு சம்பவத்தில் வாக்குமூலம் அளிக்க கடந்த ஆண்டு டிசம்பரில் நெவில் வன்னியாராச்சி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஈஸ்டர் தாக்குதலை முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தமை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடி ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து முறையான விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாக அவர் இதன்போது கூறியுள்ளார். அத்துடன் விசாரணைகளில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தாக்குதல் தொடர்பான ஆரம்ப விசாரணைகளின் குறைபாடுகள் மற்றும் அலட்சியம் குறித்து தற்போது முறையான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்குதலில் நேரடியாக ஈடுபட்ட தகவல்களும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக போரிட்ட 2 குழுக்களில் ஒரு குழுவுக்கு மட்டும் ஏன் அநீதி இழைக்கப்பட்டது? ஜேவிபியை தடை செய்தார்கள், ஆனால் தடை நீக்கப்பட்டது ஏன் என்றால் அவர்கள் பெரும்பான்மை என்பதால் தான் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அதில் அவர் தொடர்ந்தும் கூறியதாவது, 1983ஆம் ஆண்டு கலவரத்தில் தமிழர்களின் சொத்துக்கள் அளிக்கப்பட்டு கொல்லப்பட்டு அனைவரும் வடக்குக்கு விரட்டப்படும் போது எங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆயுதம் எடுத்துக் கொண்டோம். ஆயுதம் ஏந்தி போராடிய ஜேவிபி பயங்கரவாதிகள் அல்ல, நாங்கள் மட்டும் பயங்கரவாதிகளா? ஒரே நாட்டில் ஏன் வேறுபாடுகள்? இங்கே தான் தமிழ் சிங்கள பிரச்சினை தோன்றுகின்றது. சம்பவங்களை நாம் பார்க்கும் நோக்கில் தான் பயங்கரவாத கோணங்கள் தோன்றுகின்றது. செம்மணி மனித புதைகுழியில் கைக்குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அப்படியானால் கைக்குழந்தைகள் ஆயுதம் ஏந்தி போராட்டம் செய்தார்களா? தமிழீழ விடுதலை புலிகள் செய்ததெல்லாம் சரி என்று நான் சொல்ல மாட்டேன். யுத்தம் நடைபெறும் போது இருபக்கமும் தவறுகள் ஏற்படலாம், அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நாட்டின் சட்டத்திற்குட்பட்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்தாலும் மக்களின் மனதில் இருப்பதை தடுக்க முடியாது. நான் உண்மை உரைப்பதால் மக்கள் என்னை விரும்புகின்றனர். எனக்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவரை கடவுளாக வணங்கவும் முடியும், அதேபோல் மற்றவரின் கடவுளை மதிக்கவும் தெரியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ளமைக்கு முன்னாள் ஆட்சியாளர்களே பொறுப்பு என அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. ஆளும் கட்சியின் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஹட்டன் தொழில் திணைக்களத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தில் அங்கம் வகிப்போருக்கு குற்றவாளிகளுடன் எவ்வித தொடர்பும் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் குற்ற கும்பல்களுடன் தொடர்பு பேணியதாகவும் அதன் காரணமாகவே குற்ற செயல்கள் தொடர்ந்தும் அதிகரித்து செல்வதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அரசாங்கம் நாட்டில் பெற்று வரும் குற்ற செயல்களையும் போதைப்பொருள் வர்க்கத்தையும் இல்லாது ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் சில சுற்று பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பினரதும் இணக்கப்பாட்டுடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களது நாளாந்த சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தென்பகுதியில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட பெரும் தொகை போதைப் பொருட்கள் கடத்தலில் தொடர்புடையவர் என கூறப்படும் சனத் வீரசிங்க என்று அழைக்கப்படும் புவக் தண்டாவே செனா ஜேவிபியின் முக்கிய உறுப்பினராவார் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், அண்மையில் பிடிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் அனைத்தும் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் கொண்டுவரப்பட்டது என நாம் தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம். கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் இறுதிக் கூட்டம் நிறைவடைந்த
நிறைவடைந்த பின்னர் ஜனாதிபதி முதல் அனைவரும் சனத் வீரசிங்க என்று அழைக்க புவக்தண்டாவே சனாவின் வீட்டில் இரவு போசனத்தை எடுத்துள்ளனர். புவக்தண்டாவே சனா ஏற்கனவே ஐஸ் போதைப்பொருள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு ஜேவிபியினர் போலீசாருக்கு கொடுத்த அழுத்தத்தில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இறுதியில் கைப்பற்றப்பட்ட பெரும் தொகை ஐஸ் போதைப் பொருட்கள் இவருக்கு சொந்தமான இயந்திர படகிலேக்கு கொண்டுவரப்பட்டதாக சாட்சிகள் கிடைத்துள்ளதால் போலீசாரால் கைது செய்ய வேண்டியுள்ளது. புவக்தண்டாவே சனா ஜேவிபியின் பிரபல உறுப்பினர் ஆவர். கட்சிக்கு பெருவாரியான செலவு செய்பவர் என்பதோடு நெருக்கமானவர் ஆவர். இவர் கிளப் வசந்த கொலைக்கு பயன்படுத்திய வேனை உருவாக்கியவர் எனவும் தகவல்கள் தெரிய வந்துள்ளது. புவக்தண்டாவே சனா துபாயில் இருக்கும் உனார் குருவே சாந்தாவின் நண்பர் ஆவர். உனார் குருவே சாந்த இவருக்கு பெரும் தொகை பணம் அனுப்புகின்றார். இதனால் இவர் கடந்த காலங்களில் ஜேவிபிக்கு பெருவாரியான செலவு செய்துள்ளார். அதனாலேயே அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் விடுவிக்கப்பட்டிருக்கலாம். போதைப் பொருட்கள் கொண்டு வருவதும் அரசாங்கம், அதை பிடிப்பதும் அரசாங்கம் என்பதாகவே தோன்றுகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் முதல் பொருட்கள் கொள்வனவின் போது பொலித்தீன் பைகளை இலவசமாக வழங்குவதை தடுத்து வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த பொலித்தீன் பைகளுக்கு அறவிடப்படும் தொகை நுகர்வோருக்கு வழங்கப்படும் பற்றுச்சீட்டில் குறிப்பிடப்பட வேண்டும் என அந்த வர்த்தமானியில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொலித்தீன் பைகளின் விலை விற்பனை நிலையங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருட்கள் கொள்வனவின் போது பொலித்தீன் பைகளை இலவசமாக வழங்குவதை தடுக்கும் வகையில் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிடுவதற்கு எதிர்பார்ப்பதாக சுற்றாடல் அமைச்சர் உள்ளிட்ட பிரதிவாதிகளினால் நீதிமன்றத்திற்கு அறியப்படுத்தப்பட்டது. பொலித்தீன் பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதன் காரணமாக அதன் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தினை நடைமுறைப்படுத்த உதவுமாறு கோரி சுற்றுச்சூழல் நீதிக்கான மையத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த விடயம் மேலும் அறியப்படுத்தப்பட்டது. போலீஸ் ஊடக பேச்சாளர் ஜூயே ஃபுட்லர் ரஷ்யாவில் ஒரு பாடநெறிக்காக நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் வெளிநாட்டில் மறைந்திருக்கும் பாதாள உலக குழுவினர் இந்த அதிகாரி தங்களை கைது செய்ய வந்துள்ளதாக அச்சமடைந்துள்ளனர். இந்தோனேஷியாவில் மறைந்திருந்த கெஹல்பத்ர பாத்மே உட்பட 5 பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் பாதாள உலக குழுவினர் அச்சத்தில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. மேலும் பாத்மே தலைமையிலான பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்பட்டதன் மூலம் தினமும் 1 அல்லது 2 பேரை சுட்டுக்கொள்ளும் சூழ்நிலை குறைவடைந்துள்ளது. தப்பியோடும் பாதாள உலக குழுவினரை கைது செய்ய இன்டர்போலின் உதவியை நாடுவோம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த பாதாள உலக குண்டர்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் இன்டர்போல் மூலம் அனைத்து நாடுகளுக்கும் தெரிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் கொலையில் ஈடுபட்ட 3 பாதாள உலக குற்றவாளிகள் பெங்களூரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் மறைந்திருந்த போது இந்திய போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள இந்த 3 பாதாள உலக குழுவினரும் பெங்களூரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 8 மாதங்களாக பதுங்கியிருப்பது தெரியவந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.